தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல இதை முடிச்சிட்டீங்க வரணும் டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. பாஜக அதிமுக இல்லன்றாரு. இந்த மாதிரி சொல்லிருக்காரு. ஆனா மக்கள் வந்து ரெண்டு விஷயத்த பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்த பார்ப்பாங்க. இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வார வாரம் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று ட்ரெயின் விடுறோம். இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோம். போராட்டம் பண்றோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம், வீதி வீதியா போறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் வந்து யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்கள்லாம் நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல. எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும்.